வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். நிறைய ப்ரோக்ராம்ஸு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இடையில் கொஞ்சம் வேறு சில ஒர்க்குனால கொஞ்சம் தொய்வு விழுந்தது. மறுபடி நிறைய விஷயங்கள் யாரும் அதிகமாக சேனல்களில் சொல்லாத விஷயங்கள், சினிமா பற்றின விஷயங்கள், ஸ்கிரிப்ட் பற்றின விஷயங்களை நான் மறுபடி உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அதில் சொல்லாத சில விஷயங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வரக்கூடிய இளம் இயக்குநர்களுடைய தமிழ் திரையுலகில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திறமைசாலிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள நிறைய ஜெயித்தவங்களுடைய படங்களில் நான் பணியாற்றலை. இருந்திருந்தால் எனக்கு அவங்களுடைய ஒரு அறிமுகம் கிடச்சிருந்தா அந்த படத்தை பற்றி அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை நான் அவங்ககிட்டையும் சொல்லியிருப்பேன். படம் ஜெயித்தாலும் தோற்றாலும் அதனுடைய கருத்தை நான் அந்த கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, என்னை பார்க்க சில நிறைய இளம் இயக்குநர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டு அல்லது யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்ல வருவாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கிற கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 20 பேர் 30 பேர் இளைஞர்கள் வந்து கதை சொல்கிறாங்க. என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. லயோலா காலேஜில் நான் ஸ்கிரிப்ட் டைலாக் கிளாஸ் எடுத்தேன், பாரதி ராஜா இன்ஸ்டியூட்டில் எடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலம் வந்து ஸ்கிரிப்டுக்கு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்ல வரோன்னு வருவாங்க. அதில் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உள்ள எல்லா இயக்குநர்களுக்கும் அது பொதுவாக பொருந்தும். வெற்றி பெற்றதுனால மட்டும் அவங்க மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காரியம். சினிமாவில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது தான். எந்த கதையை வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு திரைக்கதை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் நான் ஒட்டுமொத்தமாக கவனித்த ஒரு தவறு, நிச்சயம் தவறு தான். யார் வேணாலும் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணலாம். வெற்றி பெற்றவர்கள்ட்ட கூட நான் தைரியமாக உட்காந்து என்னால் ஆர்கியூ பண்ண முடியும். மிகப்பெரிய தவறு என்னென்னா, ஒரு கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கதையில் எண்டு வரைக்கும் அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத யோசிக்காமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஜெயிக்காது. அப்படி ஜெயிச்சா கூட ஒரு படம் வேணால் தப்பி தவறி குருட்டதிர்ஷ்டத்தில் ஓடும். லாங் ரன் நீங்கள் இருக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி உங்கள் ஊருக்கோ அல்லது ஒரு டூரோ போகிறீங்கன்னா டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது இல்லையா? ஆரம்பிக்கிற இடம் போட்டிருப்பான் எல்லாத்துலேயும் கூட. இங்கே போடுறோம் டெஸ்டினேஷன், இங்கேருந்து எங்கே டிபார்ச்சர், எத்தனை மணிங்கிறத போட்டு தான் நம்ம ஒரு பயணம் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஸ்கிரிப்டில் நீங்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷனுங்கிறது என்னென்னா கிளைமேக்ஸ். இந்த கதைக்கு இதுதான் கிளைமேக்ஸ் சரியாக வரும் அப்படிங்கிறது ஏதாவது முதல்ல உங்களுக்கு பிரமாதமான கிளைமேக்ஸு பிற்காலத்தில் நீங்கள் டிஸ்கஷனில் வரும்போது அது மாறும். அது தப்புன்னு நான் சொல்லலை. முதல்ல பேச வச்ச கிளைமேக்ஸை ஷூட் பண்ணிட்டு கூட மாற்றிருக்காங்க பழைய படங்களில். நான் அந்த மாதிரி பிடிவாதமாக நீங்கள் ஒரு கிளைமேக்ஸை தான் எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு டெஸ்டினேஷன் இல்லாமல் ஸ்கிரிப்டில் உட்காந்திங்கன்னா அதே மாதிரி ஒரு தவறு எதுவும் கிடையாது. எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் தானே ஒரு இடத்துக்கு நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ ஏறி உட்கார முடியும். நான் எங்கேயோ போகிறேன், போகும்போது அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்படி நடந்து போகிறேன், போகும்போது எங்கே வழிக்கு தெரியுதோ அந்த வழியிலெல்லாம் நான் போவேன். அது எங்கே போய் சேருதோ அங்கே போய் நான் போக போகிறேன்னு சொன்னால் எல்லோரும் உங்களை முட்டாள் தான் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்காரன் கூட ஒரு இடத்துக்கு போகணுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காரணுன்னா கூட கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துக்கு போவான். ஸோ டெஸ்டினேஷனுங்கிறது இல்லாமல், அந்த கிளைமேக்ஸ் இல்லாமல் ஒரு கதையினுடைய லாக்லைன், ஒரு த்ரெட்டை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக மாட்டுவீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, காட்சிகள் மட்டுமே ஒரு திரைக்கதை ஆகாது. அந்த காட்சிகள் அந்த கதையை தழுவி வருதா, அந்த எல்லா காட்சிகள்லேயும் அந்த கதையினுடைய கரு, அதனுடைய பேஸ் அப்படியே அண்டர் கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா தான் நீங்கள் கிளைமேக்ஸை நோக்கி போக முடியும். இப்போ உள்ள சில இயக்குநர்கள் எடுத்த உடனே ஒரு கிளைமேக்ஸில் வெட்டு குத்துன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, அப்படி இல்லை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அது மாப்பிள்ளை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் முதலிரவு முடிஞ்சு வராது. ஒரு முறைன்னா ஒரு பொண்ணோ பையனோ இருந்தான்னா அவன் படித்தான், ஒரு வேலைக்கு போகிறான், அதுக்கு தகுந்தபடி பெண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அதுக்கு பேரனோ பேத்தியோ, அப்படி தானே ஒரு பயாலஜிக்கல் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு ஆரம்பம் முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆரம்பம், நடு, எண்டு. சினிமா மாதிரியே ஆரம்பம், அதுக்கப்புறம் மிடில், இன்டர்வெல், அப்புறம் எண்டு, கிளைமேக்ஸ்னு ஒன்று உண்டு. மனிதனுக்கே வாழ்க்கையில் எல்லாமே உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கிளைமேக்ஸை யோசிக்காமல் வந்தீங்கன்னா நிச்சயமாக நான் என்கிட்ட வர்றவங்ககிட்ட பூரா நான் சொல்லக்கூடியது தான் உங்களுக்கும் சொல்லுவேன். கதையை யோசிக்கும் போதே அதனுடைய கிளைமேக்ஸ் என்னங்கிறத
டென்டேட்டிவான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தற்காலிகமாக அதை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரணும். ஒரு கதையை எடுக்கிறோம், ஒரு கதையில் இப்படி வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன்னே. ஒரு கதையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 குழந்தை, அது ட்வின்ஸு. அந்த குழந்தைகளை லண்டனில் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஒருத்தர் ட்ரெயினில் போகிறார். ஒரு வேலைக்கு அவசரமாக போய் அந்த ஊரில் போய் ஜாயின் பண்ணணும் மறுநாள். அப்போ போகும்போது 2 ரெட்டை பிள்ளைங்க, ட்வின்ஸு, 2 பையன்னு வச்சுங்க. அப்போ அந்த லண்டனில் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் போகும்போதே அந்த பையனுக்கு ஒரு ஏதாவது யாருக்கோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயாளியை அப்படியே, அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்னே வைங்களேன், அந்த நோயினுடைய அந்த வைரஸோ அல்லது நோயில் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றவர்களுக்கு பரவக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இறந்துட்டா உடனே போகிற வழியில் அங்கே ஏதாவது ஒரு மலைப்பாதையில் ஒரு டனலில் போகும்போது அவருடைய பாடியை ஒரு துணி நீல சுற்றி ஒரு கோணிப்பையில் ஏதோ சுற்றி அவரை பள்ளத்துக்குள்ளே எரிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ ஷிப்பில் கூட இன்றைக்கும் அது மாதிரி இருக்குது. ஷிப்பில் போகும்போது இறந்து போயாச்சுன்னா திருப்பி அந்த ஷிப்பில் இருக்குது அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வர முடியாது. அப்போ அவங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவங்கள அது அந்த கடல்லையே அவங்கள அது இது இப்போ எப்படி நம்ம மண்ணுக்குள்ளே புதைக்கிறோமோ அதே மாதிரி கிரிமேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அது ஒரு கடல்லையே அவங்களுக்கு ஒரு புதைக்கிற மாதிரி தான், தண்ணீருக்குள்ளே புதைக்கிற மாதிரி தான் அது. அப்படி பண்ணிடணும் அப்படின்னு ஷிப்பில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எல்லா நாடுகள்லேயும் அந்த ரூல் உண்டு. அதே மாதிரி இந்த ரயிலில் போகும்போது 2 குழந்தையில மலேரியா, அந்த காலத்தில் லண்டனில் மலேரியா ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருந்த காலத்தில் அதில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. இப்போ அந்த குழந்தை இறந்ததை சக பயணிகள்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க அந்த குழந்தைய நீங்கள் இறங்குங்க, வர்ற ஸ்டேஷனுக்குள்ளே இறங்க, இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணி அவரை ஸ்டடனாக ட்ரெயினை நிறுத்தி எங்கேயாவது நடுக்காட்டில் இறக்கி விட்டுறலாம். ஸ்டேஷனே இல்லாத ஒரு இடத்துல கூட இறக்கிடலாம். ஆனால் அவர் அடுத்த நாள் அங்கே இன்டர்வியூக்கு போகணும். அவருக்கு ஒரு விடோயர், குழந்தை இருக்க வழியே 2 குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாரு. அவருக்கு மனைவி இல்லை. அந்த வேலைக்கு அவர் போகலைன்னா அவருக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அந்த கண்டிஷனில், கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அவருடைய ஒரு பையன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த பையனை என்ன பண்ணுறாரு, ஒரு துணியில் சுற்றி சரி யாருக்கும் தெரியாமல் அந்த பக்கமாக ஒரு மலைப்பாதையில் அந்த ட்ரெயின் போகும்போது நைட்டில் ஒரு டனல் வரப்போகுது. அதுக்கு முன்னால் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அதனால் அப்படி ஜன்னல் ஓரமாக இருந்து அந்த துணியில் சுற்றி அந்த குழந்தைய தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ளே இறந்து போன குழந்தைய மன வருத்தத்தோட வேதனையோட மனசுக்குள்ளே அந்த கலக்கத்தை கண் கலங்கினால் கூட வெளியில் காட்டாமல் அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. இப்போ இது வரைக்கும் கதை வந்தாச்சு. இது ஒரு கிளைமேக்ஸ் ஆகாது. இந்த கதையில் அவர் எரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கதையாகாது. அது சாதாரண ஒரு நியூஸ். அது இதை எப்படி கதையாக மாற்றுறாரு ஓ ஹென்றி, சுஜாதாவுக்கே குரு, அதே மாதிரி பல எழுத்தாளர்களுக்கு குரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையில் ஒரு எண்டு தான் அவருடைய மிகப்பெரிய பலம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய எரிஞ்சிட்டு அதோட கதை முடியாமல் இந்த குழந்தைய எரியறதுலேயே ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணுமே. குழந்தைய எரிஞ்சிட்டா அதோட முடிஞ்சு போகுது அப்படின்னுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய எடுத்து அந்த பள்ளத்தில் எரியும் போது கீழே இருந்து ஒரு குழந்தை வீலுக்கு அப்படி அலற அந்த மலையே எதிரொலி கேட்குற மாதிரி ஒரு குழந்தையினுடைய சத்தம் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கேட்குது அப்படின்னு முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேருக்கு கதை அறிவு இல்லாதவங்க புரியாமல் தான் இருக்காங்க. இதை விட யாரும் தெளிவாக சொல்ல முடியாது கதையை. உயிருள்ள குழந்தைய எரிஞ்சிட்டார். இருட்டுக்குள்ளே இறந்து போனதாக நினச்சி இன்னும் ஒரே ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தைய தவறுதலாக 2 ரெட்டப்பிறவிகள், யாரும் லாஜிக் கேட்க முடியாது. அப்போவே லாஜிக் அடைச்சிருக்காங்க. என் முகம் தெரியாதான்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இருட்டுக்குள்ளே துணியை சுற்றி உயிருள்ள குழந்தையை எரிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு கதாசிரியர் ஒரு கதையை யோசிக்கும் போது, இந்த கதையினுடைய ஆரம்பத்தை யோசிக்கும் போதே கிளைமேக்ஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் எழுதுவாங்க. சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், ஒரு நாடகமாக இருக்கட்டும், இப்படி தான் எழுதுவாங்க. அப்படி இன்னைக்கு யாரும் செய்கிறதில்லை. வந்த உடனே உட்காந்து கிளைமேக்ஸ் என்னென்னா அது இன்னும் யோசிக்கலை சார், நான் கதை என்னென்னு ஒரு 10 சீனை சொல்லிவிட்டு ஒரு டேக்கிங்கு, ஒரு ட்ரோனு, ஒரு இது கிம்பிள் வச்சுக்கிறோம், ஜூம் போயிடுறோம், அந்த ஊரில் எடுக்கிறோம், 5 கோடியில் பட்ஜெட்டு, 10 கோடியில் பட்ஜெட்டு, யாரும் சொல்லாத திம்னி இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஒரு கதையை யோசிக்கும் போதே நாம் அந்த கதையினுடைய எண்டுங்கிற டெஸ்டினேஷனை, அந்த கிளைமேக்ஸை தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்
சீனில் இருந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி நாம் போய் சேர்றோமோ அது மாதிரி இந்த கிளைமேக்ஸு கரெக்டாக வந்து சேரும். இது எதுக்காக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஓஹென்றி கதைக்கு ஒரு எண்ட் இருக்குது. சரி, அது சின்ன சிறுகதை தானே சார், அது ஈஸியாக அதனுடைய கிளைமேக்ஸை சொல்லிடலாம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம், அந்த காலத்துலலாம் 3 மணி நேரம் படங்களுக்கு கிளைமேக்ஸ் எப்படி சார் அவசரப்பட்டு சொல்ல முடியும்? சொல்லணும், சொல்ல தெரிஞ்சால் தான் அவன் கிரியேட்டர். அவன் ரைட்டரே கிடையாது. அப்போ அவர் கிரியேட்டருங்கிறது ரைட்டருக்கு மேலே. ஒரு கதையை யோசிக்கும் போதே இந்த கதைக்கு இப்படி கிளைமேக்ஸ் இருந்தால்தான் இந்த படம் நல்லபடியான ஒரு படமாக அமையுங்கிறது தெரியாதவங்க எப்படி ரைட்டர்னு வேறு சொல்லிக்கிறாங்க. எந்த கதையாக இருந்தாலும் அப்படி தான் செய்யணும். இப்போ நான் ஒரு சிறுகதைன்னு இல்லை, ஒரு சினிமா கதை எழுதும்போதும் கூட நான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கதையை யோசித்த உடனே இந்த த்ரெட்டு கிடச்ச உடனே இதுதான் கிளைமேக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம டிஸ்கஷனில் இருக்கும்போது 4 பேர் இந்த கிளைமேக்ஸ் சரியில்லை சார், இதை எப்படி மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமா, அது அப்புறம் ஒருவேளை அவங்க சொன்ன கிளைமேக்ஸ் நம்ம சொல்கிற கிளைமேக்ஸை விட நல்லா இருந்தால் அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்களே சார் நீங்கள் சொன்ன கிளைமேக்ஸே நல்லா இருக்குது சார், அதை அப்படியே வச்சுக்குவோன்னா அது அப்படியே படத்தில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் எப்பவும் சொல்கிறேங்களுங்க, கதையை நீங்கள் தீர்மானிக்கிறதற்கு முன்னால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர் வைங்க. பேர் வச்சதுக்கப்புறம் அந்த கதை நடக்கக்கூடிய இடம் சூழல் அது என்ன ஜானருங்கிறத ஃபிக்ஸ் பண்ண உடனே, ஒரு ஐடியா தோணுன உடனே கதையினுடைய கிளைமேக்ஸ் என்னவாக இருக்குங்கிறத முதல்ல சிந்திச்சு அதை டிசைட் பண்ணிக்கிட்டு இது கிளைமேக்ஸாக நிச்சயமாக இருக்கணும், இதுதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் சீன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கரெக்டாக வரும். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வேறு ஒரு இன்னொரு வித்தியாசமான சில டிப்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎம்எஸ் சேன பாருங்கள், திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎம்எஸ் சேன பாருங்கள், திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎம்எஸ் சேனல் பாருங்கள், திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள்.